அப்பா பிள்ளையாரப்பா, என் பிள்ளை வெளிநாடு போகிற வரையும் நீ தான்ப்பா காப்பாற்றணும். அவனுக்கு நீ தான் துணையாக இருக்கணும். டே மாப்பிள்ள, பாஸ்போர்ட்டு விசா டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டில்ல? எல்லாம் பேக்கில் இருக்குடா மாப்பிள்ள. சரிடா மாப்பிள்ள. டேய், அப்பா காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. போகிற இடத்துல பொறுப்பாக நடந்துக்கணும்ப்பா. போ, எல்லாம் போய் அங்கே உட்காருங்கப்பா. பங்காளி, ஏன்டா சோகமாக உட்காந்துருக்குற? அதானே, நல்லா கேளுப்பா. ஆட்டோ விற்று 5 லட்சம் பணம் ரெடி பண்ணி இவனை வெளிநாடு அனுப்பணும்னு எனக்கு என்ன ஆசையா? போனால் பொழைச்சிப்பான்னு பொறுக்கி அடித்து பணத்தை ரெடி பண்ணா இப்போ மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்கான். அதெல்லாம் ஒன்றும் பேசாதீங்க மாமா, அவன் போவான். போனால் போகிறான், போகலன்னா இருக்கிறான். நாயா பேயா அலைஞ்சு 4 பைசா வட்டிக்கு பணம் வாங்கி கட்டியிருக்கேன். இதுக்கு மேலே அவன் இருப்பான்ப்பா. டே மாப்பிள்ள, இவ்வளோ பேர் பேசுகிறோம்ல, என்ன ஆச்சுன்னு சொல்கிறா? அவன் சொல்ல மாட்டாயா? மாமா நீங்கள் சும்மா இருங்க மாமா. டேய் மாப்பிள்ள, உனக்கு வெளிநாடு போக விருப்பம் இருக்கா இல்லையா? ஏன் தயங்குற சொல்லு. இல்லை லவ் கிவ் பண்ணுறியா? அக்கா தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருக்குது. ஆஸ்பரா சீட்டில் வீடு இருக்குது. அதனியில் வீட்டில் 6 லட்சம் கடன் இருக்குது. அதை அடைக்கத்தானடா உன்னை வெளிநாடு போக சொல்கிறேன். அண்ணே, உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாரும் கேட்குறாங்களே, வெளிப்படையாக சொல்லு. ஆயி, நீங்கள் சத்து சும்மா இருங்க, நாங்கள் தான் கேட்குறோம்னு. டேய் மாப்பிள்ள, உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு சொல்லுடா. ஆளுக்கு ஒன்று பேசாதேயா, கொஞ்சம் அமைதியாக இருங்க. 6 மணிக்கு ஃப்ளைட்டு, அவனாவே கிளம்புவான். பங்காளி, நீ கிளம்பு, ஒரு ஓரமாக வா. என்ன ஆகுதுன்னு என்கிட்ட சொல்லு. பங்காளி, என்னதான்டா பிரச்சனை? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்கிறா. 1-2 பிரச்சனை இருந்தால் சொல்லலாம், 1 கோடி பிரச்சனை இருந்தால் எப்படி பங்காளி சொல்கிறது? எதா இருந்தாலும் என்னக்கிட்ட சொல்கிறா, நான் பார்த்துக்கிறேன். வட்டிக்கு பணம் வாங்கி வெளிநாடு அனுப்பிடுறாரு எங்கள் அப்பா. 1 ரூபா 2 ரூபா இல்லை, 4 லட்சம் ரூபா. அந்த 4 லட்சம் ரூபாய வட்டி போட்டு 5 லட்சமாக ஆக்கிடுவாங்க. எனக்கு ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபான்னு வச்சுக்கிட்டா ஒரு வருஷத்துக்கு 3,60,000 ரூபா சம்பளம். அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? நம்ம நாட்டில் இருந்து அதுவும் கிடைக்காதடா பங்காளி. ஆட்டை தூக்கி குட்டியில் போட்டு, குட்டியை தூக்கி ஆட்டில் போட்டு, அப்படி இப்படி தானடா ஓட்டணும் ஆட்டுக்குட்டி. சரி, அதை விடு. அக்கா தங்கச்சியில் கட்டி கொடுக்க ஆளுக்கு 10 லட்சம் தேவைப்படுது. அதுக்கு எங்கே போகிறதுனா? அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி தான் பங்காளி ஓட்டணும். வெளிநாடு போனோன்னே வீடு கட்டணும்னு சொல்கிறாரு எங்கள் அப்பாரு. அந்த 20 லட்சத்துக்கு நான் எங்கே போகிறது? நீ சொல்கிறத பார்த்தா உங்கள் அக்கா தங்கச்சியில் கல்யாணம் பண்ணி கொடுக்க 20 லட்சம் வேணும், உங்கள் வீட்டை கட்டுறதுக்கு 20 லட்சம் வேணும், உங்கள் அப்பா வாங்கின கடன் 6 லட்சம், இப்போ நீ போகிறதுக்காண்டி வாங்கின கடன் 4 லட்சம், ஆக மொத்தம் 50 லட்சம் தான்டா வருது. இதெல்லாம் 5 வருஷம் வெளிநாட்டில் இருந்தாலே அசால்ட்டாக சம்பாதிக்கலாம்டா. அதோட முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறிய? அக்கா தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பொங்கல் வருஷை, தீபாவளி வருஷை, பிள்ளையா பிறந்தா அதுக்கு செலவு, பிள்ளைகளுக்கு பர்த்டே வந்தால் அதுக்கும் செலவு, அடுத்தது காது குத்து வைப்போவோ அதுக்கும் செலவு, பொம்பளை புள்ள பிறந்தா அதுக்கு சடங்கு செலவு. அந்த புள்ள கல்யாணம் பண்ணி முடிக்கிற வரையும் எனக்கு தான்யா செலவு. அப்படி இருந்துட்டு நான் இப்படி நிம்மதியாக சம்பாதிக்கிறது? அதெல்லாம் 10 வருஷம் பல்ல கடிச்சிட்டு ஓட்டினா போதும்டா, பக்காவாக செட்டில் ஆகிடலாம். எனக்கு இப்போ 23 வயசு, என்ன 10 வருஷம் கழிச்சா 33 வயசு. எனக்கு எப்படியா இருந்தாலும் கல்யாணம் பண்ணணும்னா ஒரு 20 லட்சம் தேவைப்படும். அதை போய் சம்பாதிக்கணும்னா எனக்கு 40 வயசு ஆகி போயிடும். 40 வயசில் கல்யாணம் பண்ணி நான் கழிச்சிட்டு உட்கார சொல்கிறீங்களே? 40 வயசில் கல்யாணம் பண்ணுறதாண்டா நல்ல ஸ்டேஜ். 40 வயசில் கல்யாணம் ஆகி 4 வருஷம் கழித்து புள்ள பிறந்து அதை கொண்ட பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கலான்னு போனால் அங்கேயும் காசு கேட்பாங்க. மறுபடியும் வெளிநாடு போகலான்னு பார்த்தா பிபி சுகரு ப்ரெஷருன்னு என்னை ஒதுக்கி ஓரம் கட்டிடுவாங்க. ஒரு பாவமும் செய்யாத என் பொண்டாட்டியும் பிள்ளையும் நடு ரோட்டில் நிற்கணும் தானே உங்களுக்கெல்லாம் ஆசை? அட பாவி, இப்போ நடக்க வேண்டிய விஷயத்த பேசுகிறான்னா எப்போ நடக்க வேண்டிய விஷயத்தையோ பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் என்னாலலாம் பதில் சொல்ல முடியாதுடா பங்காளி. எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லைடா, வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தான்டா இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ சொல்லு, நான் வெளிநாடு போகட்டுமா இல்லை போக வேண்டாமா? 10 மாதமாக பிள்ளையை சுமந்து பெற்றெடுக்கிற பொம்பளைகளுக்கு தான் கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்டா. ஆனால் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குற ஆம்பளைகளுக்கும் இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான்டா தெரிஞ்சுக்கிட்டேன். வாடா, நான் அவங்க அப்பாட்ட பேசுகிறேன். தம்பி, நீ ஒன்றும் பேச வேண்டாயா. நாங்கள் எல்லோரும் இங்கே இருந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம்.
இனிமே என் புள்ள வெளிநாடு போக வேண்டாயா, என் புள்ள வெளிநாடு போக வேண்டாம். அப்பா அழுவாதீங்க. எலே எலே அவன் வெளிநாடு போகலன்னா அவன் அப்பா அழுகுறான், அவன் அக்கா தங்கச்சி அழுகுறவோ, நீங்கள் எதுக்குன்னா சம்மந்தம் இல்லாமல் அழுதுட்டு கிடக்குறிய? மாப்பிள்ள வெளிநாடு போவான் பார்ட்டி வைப்பான்னு பார்த்தோம், கம்யூனிட்டி பையன் போகலன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டான் மாப்பிள்ள. அதுக்கு தானடா மாப்பிள்ள நானும் அடி போட்டேன், அதை ஏதோ சொல்லிவிட்டேன், அசைய மாட்டேங்கிறடா. வாங்கடா மாப்பிள்ள, அடுத்த தெருவில் யாரும் அமெரிக்கா போறான்னு அவனை போய் பார்ப்போம். அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால். மேக்ஸ் ராஜா Facebook ட்விட்டர்ல லைக்ஸ் எப்படி?